உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே. நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார், உடுமலைப்பேட்டையிலிருந்து. அன்பு நண்பர்களே, என்னோட நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. அந்த கேள்வி வழக்கமாக சாதாரணமாக இன்றைக்கி எல்லாருமே கேட்க ஆரம்பித்ததுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய விளக்கத்தை உங்களுக்கும் சேர்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த காணொலியில் பதிவு பண்ணுறேன். வழக்கம் போல் இந்த எபிசோடும் நிதி திட்டமிடல் பற்றியது தான். அவர் என்ன கேட்டிருந்தாருனாங்க, சமீபத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்ததுங்க. குழந்தை பிறந்து ஒரு 15 நாள் ஆச்சு. அவர்கிட்ட பேசும்போது அவரோட குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். எதிர்காலத்தை பற்றி பேசினதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சுரேஷ், ஒரு நிதி ஆலோசகராக நீங்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையுடைய எதிர்காலம் தொடர்பாக இப்போவே அதுக்கு தேவையான நிதி திட்டமிடலை தொடங்கிருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறீங்க. என்னோடய குழந்தைக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகலை. என்னோடய குழந்தை காலேஜ் லைஃப் போகணும்னு சொன்னால் இன்னும் 18 வருஷம் இருக்குது. என்னோடய குழந்தைக்கு நான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறக்கு இன்னும் 25 வருஷம் டைம் இருக்குது. இப்போவே அது தொடர்பாக ஏன் சிந்திக்கணும்? இன்னும் டைம் போகட்டுமே, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன விஷயங்களை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வருஷம் கழிச்சோ அல்லது 3 வருஷம் கழிச்சோ என்னோடய குழந்தையுடைய எதிர்கால படிப்பிற்கான நிதி திட்டமிடலையோ எதிர்கால திருமணத்திற்கான நிதி திட்டமிடலையோ நான் ஆரம்பித்தேன்னு சொன்னால், இப்போ ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோடய குழந்தை பிறந்த உடனே இப்போ ஆரம்பிக்கிறதுக்கும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஆரம்பிக்கிறதுக்கும் என்ன பெருசாக வித்தியாசம் இருந்துற போகுது? அதனால் இப்போ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைங்க, ஒரு 2-3 வருஷம் போட்டுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நண்பர்களே, என்னுடைய நண்பர் மட்டும் இல்லை, இது மாதிரி இன்றைக்கி சர்வசாதாரணமாக நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான நிதி திட்டமிடலை ஆரம்பிக்கிறதுல காலதாமதப்படுத்துகிறீங்க. அப்படி காலதாமதப்படுத்தும்போது எந்த மாதிரியான ஃபைனான்சியல் லாஸ் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த வீடியோவே. குழந்தை பிறந்த உடனேயும் அதோட நிதி திட்டமிடல் ஆரம்பிக்கிறதுக்கும், அதே குழந்தை 2 வயசு ஆனதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கும், அதே குழந்தைக்கு 5 வயசு ஆனதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த இடத்துல எல்லா பெற்றோர்களுக்குமே யாரெல்லாம் தன் குழந்தையினுடைய எதிர்கால தேவைக்கான நிதி திட்டமிடலை தாமதமாக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே டைம் டிலே ஆஃப் லாஸ், காலத்தை தள்ளி போட்டு நிதி திட்டமிடல் செய்ததால் வந்த நஷ்டம் அப்படிங்கிற ஒரு நஷ்டம் வருதுங்க. அது எப்படி வருது அப்படிங்கிறத இப்போது உங்களுக்கு ஒரு MS எக்ஸல் மூலமாக நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். இந்த MS எக்ஸல் வீடியோவை நீங்கள் முழுமையாக கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம குழந்தையினுடைய ரொம்ப யங் ஏஜ்லேயே, குழந்தை பிறந்த 1 இயர்க்குள்ளேயே அதோட நிதி திட்டமிடலை பண்ணிடணும், லேட் பண்ணக்கூடாது, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கு நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. இப்போது வீடியோக்குள்ளே போகலாங்களா? இதோ உங்களுக்காக. நண்பர்களே, காலதாமதமாக தன்னுடைய நிதி இலக்கை தொடங்குவதால்
எந்த மாதிரியான கால தாமத இழப்பீடு, அதாவது டைம் டிலே ஆஃப் லாஸ் ஏற்படுகிறது என்பதை இந்த கணக்கீட்டின் மூலம் உங்களுக்கு விவரிக்க இருக்கின்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த எம்எஸ் எக்ஸல் ஃபைல்ல சைல்டு ஏஜ், பர்பஸ், டார்கெட் இயர், பேமெண்ட், ரேட், ஃபியூச்சர் வேல்யூ, டோட்டல் பெய்டு, டோட்டல் ப்ராஃபிட், லாஸ் ஆஃப் டிலே, கிட்டத்தட்ட 9 ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இந்த கணக்கீட்டுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர் வந்துங்க தன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்கு கல்லூரி வாழ்க்கையை வெற்றிகரமா நிறைவேற்றுறதுக்காக 25 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு இப்பதான் ரீசண்டா குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இன்னும் வயசு 1 கூட ஆகல. இப்பதான் குழந்தை பிறந்து ஒரு 20 நாள் ஆச்சு. அந்த பெற்றோர்களுடைய தேவை வந்து அந்த குழந்தையினுடைய 18வது வயதில் 25 லட்சம் ரூபாய் கல்லூரி படிப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இங்க பாருங்க, டார்கெட் இயர் உங்க கண்ணுக்கு தெரியுதுங்களா? இங்க நான் 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறேன். சைல்டோட ஏஜ் இன்னும் 1 வயசு கூட ஆகல. ரீசெண்டா பிறந்த குழந்தை. அப்போ 0. இன்னும் 18 வருஷம் வந்து அந்த குழந்தை கல்லூரி படிப்பை அடையிறதுக்கான காலக்கெடு இருக்கு. அப்போ கணக்குப்படி பார்த்தா 18 வருஷம் கழிச்சு அந்த பெற்றோர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கையில் இருக்கணும். இதுதான் அவங்களுடைய தேவை. நான் சேஃபா ஒரு 7% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த கணக்கீட்டின்படி 18 வருஷம் கழிச்சு ஃப்ரம் டே 1 இன்னிலிருந்து 18 வருஷம் கழிச்சு 25 லட்சம் ரூபாய் அந்த குழந்தையுடைய கல்லூரி வாழ்க்கையை நிறைவேற்றுறதுக்கு வேணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு 5770 ரூபாய் 55 பைசா அவங்க சேமிச்சாங்க அப்படின்னாலே அந்த 25 லட்சம் ரூபாங்கிற டார்கெட்டை அடைஞ்சிட முடியும். அப்படி பண்ணும்போது 18 வருஷம் தொடர்ச்சியா 5770 ரூபா ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது அவங்க டோட்டலா பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து 12,46,440 ரூபாய்ங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற லாபம் வந்து 12,53,559. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பணத்தை மிச்சம் பண்ணியிருக்காங்க. சரியான நேரத்துல அவங்களுடைய ஃபைனான்சியல் கோலை ஸ்டார்ட் பண்ணதுனால. ஓகே, ரைட். இப்போ இன்னொரு பெற்றோரை பார்க்கலாம். அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, இதே நேரத்துல முதல் பெற்றோருடைய குழந்தை பிறந்த அதே நேரத்துல தான் அந்த இன்னொரு பெற்றோருக்கும் குழந்தை பிறந்திருக்குது. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைக்கு ஒரு 2 வயசு ஆகட்டுங்க. இப்பவே என்ன அவசரம்? நிறைய செலவு இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு 2 வருஷம் தள்ளி போடுறாங்க. அவங்களுடைய டார்கெட்டும் குழந்தை எதிர்காலத்துக்கு 25 லட்சம் படிப்புக்கு கல்லூரி படிப்புக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஆனா 2 வருஷம் கழிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, அப்ப சில்ட்ரனோட வயசு வந்து 2. 18 வயசுல டார்கெட் இயர் அப்படின்னு சொன்னா
நம்மளுக்கு இருக்கிற டைம் வந்து கரெக்டாக 16 வருஷம். கரெக்டுங்களா? இப்போ குழந்தைக்கு 2 வயசுன்னு சொன்னா, இப்ப இருந்து 16 வருஷம் கழிச்சு அந்த பெற்றோர்களுக்கு அந்த குழந்தையுடைய கல்லூரி படிப்புக்கான 25 லட்சம் ரூபாய் தேவை. இந்த கணக்குக்கு மாதம் எவ்வளவு தேவைப்படுது பாருங்க. ஒரு 2 வருஷம் தாமதப்படுத்துனதுனால பெற்றோர் 1ஆம் நம்பர் பெற்றோர் கம்பேர் பண்ணும்போது 2ஆம் நம்பர் பெற்றோர்கள் கிட்டத்தட்ட 1230 ரூபாய்க்கும் மேல அதிகமா பணம் கட்ட வேண்டி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா 1ஆம் நம்பர் பெற்றோர் சரியான நேரத்துல தன்னுடைய குழந்தைகளுடைய திட்டத்தை கல்லூரிக்கான திட்டத்தை ஆரம்பிச்சதுனால மாதம் 5770 ரூபாய் சேமித்தாலே போதும். 2வது நம்பர் பெற்றோர் அவர்கள் குழந்தையினுடைய வயது 2 ஆகும் வரை காலதாமதப்படுத்தியதனால அவங்கள விட இவங்க அதிகமான பணத்தை செலுத்த வேண்டியிருக்கு. ரைட். மொத்தமா பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 13,54,696 ரூபாய் கட்டுறாங்க. லாபங்கிறது பார்த்தா 11,45,303 ரூபாய் தான். அப்போ 2 வருஷம் தாமதப்படுத்துறதுனால அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்குதுன்னு பாருங்க. 1,08,255 ரூபாய் 1ஆம் நபர் பெற்றோர்களை கம்பேர் பண்ணும்போது 2ஆம் நம்பர் பெற்றோர்கள் 1,08,255 ரூபாய் அதிகமாக செலுத்தி இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அல்லது லாஸ் ஆயிருக்காங்க. ஓகே. இந்த 3ஆம் நபர் பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாங்களே. இப்பவே என்ன அவசரங்க சுரேஷ்? இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது. இன்னும் நிறைய செலவு இருக்குது. அதனால நாங்க சொல்றோங்க. ஸ்கூல்ல சேர்த்தும்போது சொல்றோம். அப்போ வந்து நீங்க இந்த குழந்தையோட காலேஜ் லைஃப் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குழந்தையோட வயசு 5 ஆகுது. இப்ப இந்த குழந்தை காலேஜ் போறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குங்க? 13 வருஷம் இருக்கு. இவங்களுக்கும் ஃபியூச்சர் கோல் சேம் அதே 25 லட்சம் ரூபா தான் வேணும். அப்படி பார்க்கும்போது இவங்களோட கணக்குக்கு எவ்வளவு சேர்க்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. 5 வருஷம் அவங்களுடைய இலக்கை தள்ளி போட்டதுனால காலதாமதப்படுத்தினதுனால 5,770 ரூபாய் இருந்தாலே பண்ணிடலாம் அப்படிங்கிற இலக்குக்கு பதிலா 9,811 ரூபாய் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படி பார்க்கும்போது 15,30,560 ரூபாய் பே பண்றாங்க. லாபம்னு பார்த்தா 9,69,439 ரூபாய் தான். அப்போ இந்த 3ஆம் வகை பெற்றோர் கிட்டத்தட்ட 2,84,000 ரூபாய் 5 வருஷம் காலதாமதப்படுத்தினதுனால லாஸ் ஆயிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் 1ஆம் வகை பெற்றோரை கம்பேர் பண்ணும்போது 2,84,120 ரூபாய் காலதாமதமானதுனால லேட் பண்ணதுனால அதிகமாக செலுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு இன்னும் 2 வயசு ஆகட்டுங்க, 3 வயசு ஆகட்டுங்க, 4 வயசு ஆகட்டுங்கன்னு தள்ளி போடுறீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தள்ளி போடும்போது எந்த மாதிரியான லாஸ் வருது அப்படிங்கிறத கணக்கோட நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான், உணர்வு பூர்வமா நீங்க உணரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. அன்பு நண்பர்களே, நிச்சயமா இந்த கால்குலேஷன் மூலமா காலத்தை தள்ளி போடுவதால் ஏற்படும் நஷ்டத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். 2024 இப்போ தான் சமீபத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குது.
டைம் இருந்ததுன்னு சொன்னால் சரியான நிதி திட்டமிடலுக்கு சரியான பேமெண்ட் என்னவோ அதை செலுத்தினா போதும். காலத்தை தள்ளி போட்டிங்கன்னா, டைத்தை வேஸ்ட் பண்ணிங்கன்னா, சரியான நிதி திட்டமிடலுக்கு அதிகமான பணத்தை செலுத்தி நஷ்டமாப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலதாமத நஷ்டம் அதோட பேர். நிறைய பேர் ப்ராஃபிட்டில் வர்ற லாஸ் மட்டுமே பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு இங்கே அதை மீன் பண்ணல. நீங்கள் லேட் பண்ணதுனால நீங்கள் கட்டுற பேமெண்ட்டில் வர்ற லாஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அது அதை விட முக்கியம் இல்லைங்களா? நீங்கள் கேட்கலாம், சுரேஷ் நீங்கள் 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க, சில ப்ராடக்டில் 10% 12% எல்லாம் கிடைக்குதில்ல, ஒருவேளை நாங்கள் லேட்டாக தொடங்கும்போது நீங்கள் சொன்ன 7% விட ஜாஸ்தியாக ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி ப்ராடக்டை நாங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கம்மியான பேமெண்ட்டுக்கே எங்களால் அச்சீவ் பண்ணிட முடியுமே அப்படின்னு கூட உங்களில் சில பேருக்கு சந்தேகம் வரலாம். அந்த கேள்வி நியாயமானதும் கூட. நண்பர்களே, என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிதி ஆலோசகராக நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஃபைனான்சியல் கோலுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டர் என்னென்னு ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். நேச்சர் ஆஃப் கேரக்டரை அனலைஸ் பண்ணும்போது இந்த ஃபைனான்சியல் கோல் என்னுடைய ஃபேமிலிக்கு நான் இருந்தாலும் இல்லை என்றாலும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஃபைனான்சியல் கோல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதில் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரியான ப்ராடக்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. எப்படிங்க? இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன். இப்போ 25 லட்ச ரூபா தான் குழந்தையோட எதிர்காலத்துக்கு கல்லூரி படிப்புக்காக சேர்க்குறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கோல். ஏன்னா குழந்தையுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட கோல், எமோஷ்னலி அட்டாச்சு கோல். இதை அவர் செய்யாமல் இருக்கவே முடியாது. கரெக்டுங்களா? அப்போ இந்த கோலுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் கேரண்டியாக பணம் வர்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். அதுக்கு 6 to 7% தான் அந்த 18 வருஷ டைமுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில ப்ராடக்டில் 10% 12% இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. அங்கே 2 விஷயம் நம்மளுக்கு சேலஞ்சாக இருக்குது. ஒரு விஷயம் அது நாட் கேரண்டீட், கண்டிப்பாக அதுக்குள்ளே சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்கிற விஷயம் இருக்குது. கரெக்டுங்களா? ரெண்டாவது, இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2மே சேலஞ்சாக இருக்கிறனால தான் கூடுமான வரையிலும் நம்ம குழந்தை எங்கே இருக்கும்போதே, சரியான டைம் இருக்கும்போதே, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிற கேரண்டியாக ரிட்டர்ன் வர்ற பிளான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வழியாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இதேபோல் இன்னும் நிதி ஆலோசனை தொடர்பான உங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் வரவேற்கப்படுகின்றன. என்னோட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு உங்களோட குடும்பத்துடைய ஃபைனான்சியல் கோல்ஸ், நிதி திட்டமிடல் இலக்குகள் என்னெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம், இல்லை நேரடியாக எனக்கு கால் பண்ணியும் நீங்கள் பேசலாம். அதற்கான சரியான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நண்பர்களே, நிச்சயம் இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார், உடுமலைப்பேட்டையிலிருந்து. வாழ்க வளமுடன்.